ராவண பார்வையாளருக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமா அவர்களை கொல்வதற்கு சதி பின்னப்பட்டிருக்கிறது என்ற செய்தி கடந்த ஒரு வாரமாக வலைதளத்தில் பரவலாக ஓடிக்கொண்டு இருக்கிறது, பரபரப்பாகவும் போயிட்டு இருக்குது. பராசுரன் ராஜேந்திரன் அப்படின்ற அந்த நபர் முகநூல் வலைதளங்களில் பரா அப்படின்ற பேரில் இயங்கிட்டு இருக்கிறாரு, செயல்பட்டு இருக்கிறாரு. அவருக்கு பூர்வீகம் இலங்கை ஈழத்தமிழர் தான். கனடாவில் தங்கியிருந்தார். சமீபத்தில் இந்தியா அது குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் தங்கிட்டு இருக்கிறாரு. ஒரு மருத்துவ தேவைக்காக வேண்டிய அப்படின்ற காரணத்தை சொல்லி அனுமதி வாங்கி இங்கே தங்கியிருக்கிறாரு. ஏப்ரல் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடப்பதற்கு முந்தின நாள் ஒரு செய்தி திடீர்னு சமூக வலைத்தளங்களில் ஓடிட்டு இருக்குது. அதாவது இயக்கத்தை சேர்ந்த தமிழீழ விடுதலை புலிகளினுடைய முக்கிய பொறுப்பாளர் பொட்டம்மான், உளவு பிரிவினுடைய தலைவராக இருந்த பொட்டம்மானை பற்றி சீமான் அவர்கள் தரக்குறைவாக பேசியதாக ஒரு வீடியோ ஓடிட்டு இருந்தது. அது சம்பந்தமாக அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போதே அவர் மறுத்துட்டார். இது என்னுடைய குரல் அல்ல, நான் பேசியதல்ல, இயக்கத்தின் மீது நான் பற்று வைத்திருப்பவன், அதை நோக்கி நிறைய நான் களப்பணி செய்துக்கிட்டு இருக்கிறேன், அதை சீர்குலைக்கும் விதமாகத்தான் இப்படி சில பேர் செய்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் அவர் மறுப்பு சொல்லியிருந்தார். அதன் பிறகும் இது தீவிரமாக பேசப்பட்டுக்கிட்டு இருந்தது. இந்த நிலையில தான் அந்த பரா என்கிற நபர் உளவு பிரிவின் தலைவர் பொட்டம்மான் அவர்களை பற்றி கேவலமாக பேசியவருக்கு பொட்டம்மான் வழியிலேயே பதில் அப்படின்னு ஒரு பதிவிட்டிருந்தார். அந்த பதிவினுடைய நோக்கம் என்ன, அது என்ன சொல்ல வருகிறதுன்னா, பொதுவாகவே ரகசிய தாக்குதலை நடத்துறதுக்கு பேர் போனது தான் உளவு அமைப்பு. அந்த வகையில் அவருக்கு பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல வந்திருக்கிற செய்தி அதுதான் உணர்த்துது. அதுதான் இப்போ பேசப்பட்டுருக்கு. பொதுவாகவே இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பார்ப்போம். தமிழ்நாட்டில் பல்வேறு முகாம்கள் இருக்கிறது. அது சிறப்பு முகாம்னு ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் அந்த செய்தியாளராக பல முறை அணுகியிருக்கின்றேன். சிறைச்சாலையை விட மோசமாக ஒரு இடமாக இருக்கும். செங்கல்பட்டில் இருக்குது சிறப்பு முகாம்னு. அதில் போராளிகள் இயக்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலோ அல்லது தடை செய்யப்பட்ட இயக்கத்தை சேர்ந்த போராளிகள்னு கருதப்பட்டவங்களை எல்லாருமே அந்த இடத்துல தனியாக வச்சுருப்பாங்க. விசாரணையெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. விசாரணை என்கிற பேரில் நீங்கள் பல ஆண்டுகள் கூட சிறையில் வச்சிருக்கிற மாதிரி வச்சுருக்கலாம். என்ன ஒன்று பெரிய ஒரு தனித்தனியாக தான் அவங்களுக்கு அங்கே சிறைச்சாலை மாதிரியே தான் இருக்கும், வேறு ஒரு வித்தியாசமாக இருக்காது. என்ன ஒன்றுன்னா, இங்கே நீதிமன்றத்தில் தண்டனை பெற்று சிறைச்சாலைக்குள்ளே இருக்கலாம். சிறப்பு முகாம்னா அப்படி இல்லாமல் அந்த பேரில் நீங்கள் சிறையில் இருக்கலாம். அதான் வித்தியாசம். இதை விட மோசமான ஒரு கொடுமை தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறத பல காலகட்டங்களில் நாங்கள் அந்த செய்தியாக அங்கே அணுகியிருக்கிறோம். அங்கே இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்னென்னா, அந்த நபர் அரசியல் தொடர்பில் இருக்கின்றார் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. பொதுவாக சிறையில் வைக்கிறதுக்கு ஒரு போராளி இயக்கத்தை சேர்ந்தவர்களோ அல்லது சந்தேகப்படக்கூடிய நபர்களையே அந்த சிறப்பு முகாமில் வச்சுக்கிறப்ப சொல்லக்கூடிய காரணங்கள் என்னென்னா, அவர் அரசியல் தொடர்பில் இருக்கின்றார் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லியிருப்பாங்க. அப்படின்றப்ப வெளியில் இருக்கக்கூடிய பல தளபதிகள், முன்னாள் தளபதிகளும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற சில பேரும் அல்லது வேறு இயக்கத்தை சேர்ந்தவர்களும் இப்போ பரவலாக எல்லா இடத்துலையுமே தங்கியிருக்கிறாங்க. அவர்களுடைய அரசியல் தொடர்பாக பார்த்தீங்கன்னா பரவலாக பெரிய அளவில் இருக்கிறது. அவர்களும் இங்கே சில பேர் பகிரங்கமாக பத்திரிகையில் பேட்டியும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஈழத்தமிழர் விடுதலைக்காக இப்படியெல்லாம் செய்யணும், இப்படியெல்லாம் போகணும், மத்திய அரசு இப்படி செய்ய வேண்டும், மாநில அரசு இப்படி செய்ய வேண்டும், எங்களுடைய கோரிக்கை இப்படியாக இருக்கிறது அப்படின்னு வெளிப்படையாக பேட்டியெல்லாம் கொடுக்குறாங்க. அது எப்படி அப்படின்ற கேள்வி இருக்குது. அப்போ மத்திய அந்த உளவு நிறுவனம்னு சொல்லக்கூடிய அந்த ஐபி இருக்கு இல்லைங்களா, அது சில பேரை இயக்குகிறதா சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா, நாங்கள் சொல்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கிறதுக்கான வசதி வாய்ப்புகள் எல்லாமே செய்து தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றதெல்லாம் நம்ம நேரில் தான் நம்ம விசாரித்து பார்க்கணும். ஏற்கனவே சராசரியாக மோசமான ஒரு நிலையில் இருந்த பலர் இப்பொழுது பார்க்கிறேன் அந்த மாதிரி தொடர்பில் இருக்க எல்லோரும் இப்போ வசதி வாய்ப்பாக இருக்கிறாங்க. அவங்க தான் திடீர்னு பார்த்தா பிரபலமான பத்திரிக்கையில் ஈழத்தமிழனுடைய கோரிக்கை என்ற பேரில் பேட்டியெல்லாம் கொடுப்பாங்க. எங்கேருந்து முளைச்சாங்க என்னன்னெலாம் தெரியாது. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அரசு சார்பாக இந்திய அரசுக்கு ஆதரவாக இந்து என்ற போர்வையில் ஈழத்தில் நிறைய கோயில்கள்லாம் இடிக்கப்படுகிறது, இந்து மதம் அழிந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்து அரசுன்னு சொல்லக்கூடிய மோடி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு ஒரு பெரிய அரசியல் ஆய்வு கருத்தரங்கை சென்னையில் நடத்துனாங்க. அதுக்கு நான் கடுமையான எதிர்ப்பெல்லாம் தெரிவித்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். மதிப்புக்குரிய காசி ஆனந்தன் ஐயா அவர்கள் தான் தலைமையேற்று நடத்தியிருந்தார், அதை ஒருங்கிணைச்சிருந்தார். என்னுடைய கேள்வி என்னன்னா, தலைவர் பிரபாகரன் அங்கே இயக்கத்தில் இருந்தபோது இம்ரான் படையணி அப்படின்னு இஸ்லாமியருடைய பெயரை வைக்கக்கூடிய காரணம் என்ன? தன்னுடைய மகனுக்கு சார்லஸ் ஆண்டனி அப்படின்ற அந்த பெயரை வைக்கக்கூடிய காரணம் என்ன? முன்னாள் தளபதி சார்லஸ் ஆண்டனி மாவீரர் ஆனதை ஒட்டி தன்னுடைய மகனுக்கு அந்த பெயர், அதன் பேரில் படையணி அப்படிலாம் கட்டினதுக்கான காரணம் என்ன? அப்போ மதங்களை குறிப்பிடாமல் அங்கே ஒரு இயக்கமாக ஒன்றுபட்ட இந்து, கிறித்துவ, முஸ்லீம் எல்லாமும் சேர்ந்தது தான் தமிழீழ விடுதலை புலிகள் இருக்கக்கூடிய மக்கள்.
அந்த மக்களுக்காக தான் இந்த இயக்கம் அப்படின்றது தான் அங்கே அந்த கட்டமைப்பு செயல்பட்டு இருந்தது 30 ஆண்டு காலமாக அப்படின்றது இருக்கிறப்ப திடீர்னு வந்து இந்துத்துவா, இந்துக்கள் நாடு, இந்துக்களுக்கான கோரிக்கை அப்படின்னு ஒரு கட்டமைப்பு ஏன் உருவாக்கணுன்ற என்னுடைய கேள்வி அப்பொழுது எல்லோருக்கும் எரிச்சலாக இருந்தது. ஒரு காலகட்டத்தில் அது வந்து நியாயமான அங்கே கலந்துக்கிட்ட சில தலைவர்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்த தொடர்பு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. எதிர்ப்பு கருத்தை எங்கள் பதிவு பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுவும் நடந்திருக்கிறது. தமிழ் தேசிய தளத்தில் இருந்த சிலரும் அதை எதிர்ப்பு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. அதுவும் நடந்தது, இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் அந்த மாதிரியான முனைப்பு இங்கே வந்து செய்கிறதுக்கு இங்கே ஒரு பெரிய கட்டமைப்பை வந்து உருவாக்குறாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் செயல்படக்கூடிய நபர்கள் வந்து வெளிப்படையாக இன்னொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைமையை வந்துட்டு மறைமுகமாக இல்லை நேரடியாகவே மிரட்டுறதுக்கான அனுமதி எப்படி இருக்கும், அது எப்படி சாத்தியமாகும், அப்படிலாம் பேசிட்டு எழுதிட்டு அரசியல் இங்கே இருந்துகிட்டு இருக்க முடியுதுன்னு கேட்குறப்ப தான் அந்த சந்தேக வலைகள் வந்து விரிவடைகிறது. நாம் தமிழர் கட்சி மீது விமர்சனத்தை வைக்கக்கூடியவர்கள் வைக்கலாம், அது வந்து ஏற்புடையது இல்லை, அது அந்த கட்சியினுடைய பதில், அது வேறு விஷயம். நம்ம கேள்வி என்னென்னா, ஒரு கட்சியினுடைய பிரமுகரை, ஒரு கட்சியினுடைய தலைவரை, ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர்னு சொல்லிக்கிற ஒரு நபர் பகிரங்கமாக மிரட்ட முடிகிறது. அது எப்படி அதுக்கு இந்திய அரசியலில் இருக்கக்கூடிய சிலருடைய ஆதரவு இல்லாமல் நடத்த முடியுமான்ற கேள்வி இருக்கிறது. அந்த பரா என்கிற பராசுரன் ராஜேந்திரன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர்பில் இருக்கிறதா சமூக வலைத்தளங்களில் அவருடைய நெருக்கத்தை பார்த்து சிலர் எடுத்து போட்டிருக்காங்க. இந்த பராசுரன் என்கிற நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாட் அப்படிங்க இருக்கக்கூடிய அமைப்பு, அங்கே விடுதலை புலிகளை போன்ற இன்னொரு அமைப்பு அங்கே இருந்துகிட்டு இருந்தது. அந்த அமைப்பினுடைய தலைவராக இருந்தவர் உமா மகேஸ்வரன். அந்த உமா மகேஸ்வரனுடைய மருமகன் தான் பராசுரன் என்கிற ராஜேந்திரன். அவர் தான் இப்போ வந்து சீமானுக்கு அந்த மிரட்டலை வந்து விட்டுருக்கிறாரு. அந்த இதை நீங்கள் இப்போ பார்க்கலாம், அவர் பதிவிட்டதை நீங்கள் பார்க்கலாம். அந்த நபர் வந்துட்டு பிளாட் இயக்கத்தை சேர்ந்த ஒரு தலைவரோட மருமகனாக இருந்துகிட்ருக்கிறாரு. இயக்கத்தில் வந்து பொட்டமான் பேரை சொல்லி ஒரு மிரட்டலை விடுறாரு. அப்போ அவருக்கான பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்களில் இந்திய அமைதிப்படை அந்த காலகட்டத்தில் 1987 நோக்கி நீங்கள் திரும்பி போகணும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து இந்த பிளாட் அமைப்பு உள்பட இன்னும் பல்வேறு அமைப்புகள் எல்லாம் காட்டி கொடுக்குற வேலைகளை செய்தது. அதாவது இந்திய இலங்கை உளவுத்துறைக்கு ஏற்ப அவர்கள் எல்லாம் சில காட்டி கொடுப்பு வேலைகளை செய்தாங்க. அந்த இயக்கத்தை சேர்ந்த பல போராளிகள் வந்துட்டு அமைப்பு தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து கூட்டாக தான் வந்து இராணுவத்தோட இந்திய இலங்கை இராணுவத்தோடு சேர்ந்து போராளி இயக்கங்களை உண்மையிலே போராடிட்டு இருந்த விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி நடந்த அந்த யுத்தம் செய்த காலகட்டம்லாம் நடந்திருக்கிறது. அப்போ அது எதிரான தாக்குதல்லாம் இவங்களும் நடத்தியிருக்கிறாங்க. அமைதிப்படை அங்கேருந்து திரும்பின உடனே அடுத்த சில நாட்களில் இந்த மாதிரி இயக்கங்கள் எல்லாமே அங்கே வந்து சிதைக்கப்பட்டது. அதை சேர்ந்த பலரும் வெளியேறிட்டாங்க. சிலர் வந்து இயக்கத்துக்குள்ளாகவே வந்து மனம் மாறி உள்ளே சென்றவர்களும் இருக்கிறாங்க. அதில் சிலரை வந்துட்டு மனம் மாற்றி உள்ள ஊடுருவ செய்ததும் நடந்துருது. புலிகள் இயக்கத்துக்குள்ளாக இந்த மாதிரியான இயக்கத்தை சேர்ந்த மாற்று இயக்கத்தை சேர்ந்த பலரை வந்து அங்கே போராளிகளைப் போல நீண்ட காலம் இருக்க வச்சு சம்பவம்லாம் நடந்திருக்குது. உளவுத்துறை ஏற்பாட்டில் அது நடந்திருக்கிறது. அதன் பேரில் பல சதி வலைகள்லாம் பின்னப்பட்டது. ஒரு காலகட்டத்தில் விடுதலை புலிகள் இயக்கம் அதை உணர்ந்து பலர் வந்து கண்டுபிடிச்சி தண்டனை கொடுத்து வெளியேற்றின சம்பவம்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்கிறது. அந்த மாதிரி ஒரு இயக்கத்தை சேர்ந்தவருடைய தலைமைக்கு நெருக்கமான உறவினராக இருக்கக்கூடிய அந்த பராசுரன் என்பவர் இந்தியாவில் இப்போ யாரோட கட்டுப்பாட்டில் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்லணுன்னாக்கா, சிறையில் இருக்கக்கூடிய ராஜீவ் கொலை குற்றவாளிகளில் முக்கியமானவர்களாக இருக்கக்கூடிய இரா.போ. ரவிச்சந்திரன் அவர்கள் எழுதிய அந்த ஒரு புத்தகம் சிவராசன் டாப் சீக்ரெட்னு அந்த புத்தகத்தை நீ படிச்சிங்கனாக்கா, அது இங்கே இல்லை, கிட்டத்தட்ட சிஐஏனுடைய கட்டுப்பாட்டில் தான், அமெரிக்க உளவுத்துறையினுடைய அந்த கட்டுப்பாட்டில் தான் இந்த ராஜீவ் படுகொலை நடந்து எடுக்கிறது. அதுக்கு ஏற்ப இங்கே இருக்கக்கூடிய சில உளவு அமைப்புகள் வந்துட்டு சாதகமாக செயல்பட்டு இருக்கிறது. அதில் உளவுனா பொறுப்பாக ஒரு அமைப்பு இல்லை, அதில் இருக்கக்கூடிய சிலர் அந்த பின்னணியில் தான் இந்த கொலை நடந்து முடிஞ்சது. அதுக்கு இயக்கத்தை சேர்ந்த சிலரும் பயன்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் எல்லோரும் ஒரு காலகட்டத்தில் ஊடுருவி இருந்தவர்கள் அப்படின்னு முடியுது. நீங்கள் அதையும் வந்து பார்க்கணும். இப்போ ஒரு பக்கம் நீங்கள் வந்துட்டு அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்க எல்லாருமே பிடிச்சி சிறப்பு முகாமில் போட்டுறீங்க. உண்மையிலேயே அவங்களாம் போராளி, உண்மையிலேயே வந்து நல்லதை செய்யணுன்ற நோக்கத்தோடு யாராவது கலந்து பேசினா கூடமே அதை ரகசியமாக கண்டுபிடிச்சி உடனடியாக அரசியல் தொடர்பில் இருக்கிறீங்க நீங்கள் தூக்கி தனிமைப்படுத்தணுன்றதுக்காக சிறையில் வைக்கக்கூடிய சிறப்பு முகாம் என்ற சிறையில் வைக்கக்கூடிய அரசுகள் இப்படியான ஒரு நபரை வந்து சுதந்திரமாக பேச விட்டுக்கிட்டு கொலை மிரட்டல் விட்டுக்கிட்டு இருக்குதுன்னா அது எப்படி அனுமதிக்குது அப்படின்ற கேள்வி வந்து வருது. அடுத்தது, இவர் வந்து எப்படி வெளிப்படைத்தன்மையாக இங்கே வந்து ஒரு இயக்க ரீதியாக செயல்படக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்ற கேள்வி இருக்கிறது. உண்மையிலேயே வந்து சீமான் வந்து பொட்டமான அப்படி பேசினார்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட நபர் யார் உள்வாங்கியாரோ, அந்த ஒளிநாடு அந்த பேசக்கூடிய வார்த்தைகளை யார் உள்வாங்கினாரோ அவர் வெளிப்படையாக வந்து நாங்கள் தான் அதை கேட்டோம், நான் தான் அதை வந்து இதுன்னு வெளிப்படையாக சொல்லியிருக்கலாம்.
இங்கே ஏற்கனவே என்ன நடக்குதுனாக்கா, எனக்கு தெரிஞ்சு 2, 3 தளபதிகள் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த தளபதிகள் இங்கே இருக்கிறாங்க. நான் சந்தித்து பேசியிருக்கேன். அதில் பலரும் வந்து வேறு மாதிரி இருக்கிறாங்க. ஒரு சிலர் இருவர் மட்டும் நான் குறிப்பிடுறது வந்து, இந்திய அரசு எப்போதாவது எங்களுக்கான வழியை திறக்கும், அதுவரை நாங்கள் காத்திருக்கின்றோம், அதுவரை அவர்களுக்காக வேண்டி நாங்கள் சுமூகமாக தான் இருக்கணும் அப்படின்ற வார்த்தையை வந்து எனக்கு விளக்கினார். நடந்திருக்கிறது அது. இப்போ அவங்களாம் வந்து சாதகமாக இருந்தால் எதனாவது காரியம் நடக்கும் அப்படின்ற மாதிரியான தலைமைகளும் இங்கே இருக்குது. அரசியல் காரணங்களுக்காக வேண்டி இருக்கிறது. அதெல்லாம் வந்து வெளிப்படையாக பேசணும்னா ஒரு பெரிய விவாதத்தை வந்து ஏற்படுத்தும். அது அந்த மக்களில் வந்து சிலர் வந்து விரும்புகிறாங்க, விரும்பலைன்றது வேறு விஷயம். ஆனால் இயக்கத்தினுடைய கோட்பாடு படி அந்த இயக்கம் முன்னெடுத்த அந்த வழியில் செல்கிறார்களா என்ற கேள்வியை வந்து பார்த்தா இல்லை. இப்போ பலரும் வந்துட்டு நாம் தமிழர் கட்சி இப்போ வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது, அது இப்போ எங்களுக்கு வேணும், அதை நம்ம சிதைக்கக்கூடாது, எந்த விதத்துலேயுமே வரக்கூடாது, லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து அந்த பக்கம் நோக்கி திரும்பி இருக்கிறார்கள். சிலர் வந்து அதை வந்து இருக்கவே கூடாது, சிதைச்சே ஆகணும் அப்படின்னு திட்டமிட்டு செயல்படுறாங்கன்னா அதுக்கான நோக்கம் என்ன அப்படின்ற கேள்வி இருக்கிறது. இந்த இளைஞர்கள் எல்லாம் ஒரு பெரிய அளவில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு எழுச்சியோடு வந்து எழுந்து நிற்கிறது பிடிக்கல. அப்போ அதை சிதைக்கிறவர்களோட தமிழ் தேசியம் பேசுகிற சிலரும் வந்து கை தூக்கிக்கிட்டு கூட துணையாக போகிறது தான் இங்கே வந்து ஒரு வேதனையான விஷயமாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. அப்படியான நபர்களோடு இவர்களெல்லாம் கை கோர்த்து கொண்டு ஒன்றாக இருக்கின்றார்களா அப்படின்ற கேள்வியும் வந்து இந்த இடத்துல எழுகிறது. இப்போ அந்த பராசுரன் என்கிற பரா இங்கே தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு அவர் மருத்துவத்துக்காக வந்திருக்கிறார். குழந்தை பிறக்கவில்லை என்ற காரணத்தை சொல்லி அதற்கான மருத்துவம் என்று சொல்லி அதன் பேரில் இங்கே வந்து இருக்கிறார். அதில் கால நீடிப்பெல்லாம் பெற முடியும். அரசுக்கு எதிராக என்ன செயல்பட்டார்னா அடுத்த நிமிஷம் அவரை வந்து பேக்கப் பண்ணிடும். அதுவும் தெரிஞ்ச விஷயம்தான். அங்கே இருக்க அனுமதிக்காது. கடந்த காலங்களில் வந்துட்டு இதே கனடாவில் வந்துட்டு குழந்தைய படிக்க வைக்கிறதுக்காக தன்னுடைய 7வது படிக்கக்கூடிய மகளை படிக்க வைப்பதற்காக வந்திருந்த சிலரை வந்து ஒரே நாளில் வந்து நீங்கள் இங்கே இருக்கக்கூடாத அனுமதியில் நீங்கள் கிளம்பி போகணும், இந்தியாவை விட்டு வெளியேற்றணும்லாம் வெளியேற்றி இருக்கிறது. படிக்க வந்ததுக்காக வேண்டி. இவ்வளவுக்கும் அவர்கள் எல்லாமே எந்த அரசியல் கூட்டத்துக்கும் போனதில்லை, எந்த அரசியல் தலைவர்களை சந்தித்ததும் இல்லை, யாரையும் வந்து நேரில் போய் பார்த்ததும் இல்லை. அவங்க உண்டு வேலை உண்டுன்னு இருந்தவங்களை வந்து உடனடியாக கனடாவுக்கு திருப்பி அனுப்பியிருக்கிறப்ப இந்த மாதிரியான பராசுரன் போன்ற நபர்கள் உண்மையிலேயே வந்துட்டு இயக்கத்தின் மீது அந்த மாதிரியான பேச்சுவார்த்தை வந்து சீமான் பேசியிருந்தாருன்னா அதன் மேலே உண்மையிலே அக்கறை இருக்கவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, சம்மந்தப்பட்டவங்க நேரடியாக பேசி இனி ஒரு காலத்தில் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, தவறை திருத்திக்குங்க அப்படின்னு தான் சொல்லி ஒரு கட்டமைப்பை நகர்த்திட்டு போகிறது, அதில் இருக்கக்கூடிய குறைகளை வந்து அப்புறப்படுத்திட்டு நேர்வழியில் கொண்டுட்டு போகிறதுக்கான வேலையாக தான் செய்வாங்களே ஒழிய அதை சிதைக்கிற விதமாக இல்லாத ஒன்றை வந்து பேசி வெளியிட்டுக்கிட்டு அப்பப்போ இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது, இப்படி பேசினீர்கள் அப்படி பேசினீர்கள் செய்துட்டு இருக்கிறது சரியா என்ற அந்த கேள்வி வந்து நம்ம முன்வைக்கணும். இங்கே வந்து இயக்கம் என்றால் இங்கே வந்து இளைஞர்களை வந்து பார்க்குறோம், லட்சக்கணக்கில் இருக்கிற அவங்கள தான் பார்க்கணும் முடியும். அந்த தலைமை தவறு செய்தான்றப்ப அது மேலே விமர்சனத்தை வைங்க. விமர்சனம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் அதில் திருத்திகளைன்னா நீங்கள் செய்கிற நடவடிக்கை சரி நியாயமானதுன்னு சொல்லலாம். இன்னும் அதிகாரத்துக்கே வரல, அரசியலே ஒன்றும் முழுசுமாக இறங்கலை, தனிச்சு போட்டின்ற மாதிரி மக்களை ஒன்று திரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா யாரும் பேசாத அளவுக்கு இயக்கத்தை பற்றியும் வந்து அதனுடைய கோரிக்கையை பற்றி தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்தது இந்த அமைப்பு, இந்த தம்பிகளாக தான் இருக்கிறாங்க. இதுக்கு முந்தின இருக்கிறவங்களாம் செய்திருக்கிறார்கள், ஆனால் போதிய அளவில் செய்யலை அப்படின்ற விமர்சனம் வெளிப்படையாக வைக்க முடிகிறது. அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் வந்து இல்லாத ஒரு காரணத்தை சொல்லி அவருக்கு வெளிப்படையாக கொலை மிரட்டல் விட்டு அதன் மூலமாக ஒரு அரசியல் சர்ச்சையை உருவாக்கி அந்த பின்னணியில் வந்து அந்த இயக்கத்தினுடைய தலைமையை வந்து பின்னுக்கு தள்ளி விடலாம் அல்லது சிதைத்து விடலாம் அல்லது முடக்கி விடலாம் என்பது எந்த விதத்தில் சரியானது என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் புலமேர்ந்த தமிழர்களுக்கும் முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. அவர் வந்து பேசவே இல்லைன்னு மறுக்கிறார். அதுவும் வாக்கெடுப்பு நடத்துறதுக்கு ஒரு நாள் முன்பாக இப்படியான ஒரு சதி திட்டத்தோடு இவர்கள் இறங்கியிருக்கிறார்கள்னா அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் யார், அவருடைய நோக்கம் எதுவாக இருக்கும், உண்மையான நோக்கமாக இருந்தால் அது இப்படி தான் இருக்குமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசிக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இதை பற்றி விரிவாக விவாதிப்போம். நன்றி, வணக்கம்.